السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آتيناهم الكتاب يعرفونه كما يعرفون أبناءهم وإن فريقا منهم ليكتمون الحق وهم يعلمون. صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உலகத்திலே முஸ்லிம்களை படைத்து முஸ்லிம்களுக்கு வழிகாட்டிகளாக பல நபிமார்களை ஏற்படுத்தி இறுதியாக ஹஸ்ரத் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அவருடைய சமுதாயமாகவும் அவர்களை நமக்கு வழிகாட்டியாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கி தந்திருக்கின்றான். இவர்கள்தான் இறுதி நபி. இவர்களுக்கு பின்னால் சமுதாயம் தோன்றுவதில்லை, இவர்களுக்கு பின்னால் நபிமார்களும் வரப்போவதில்லை என்பதை முஸ்லிம்களாகிய ஒவ்வொருவர்களும் நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். அதுதான் சத்தியமான ஒரு உண்மை என்பதை நாம் விளங்கி இருக்கின்றோம். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவன் பிறந்த பின்புதான், பிறந்து அவன் வாழ்க்கையிலே வெற்றி கொண்ட பின்னால் தான் அவனுக்கு புகழ் அடைவது என்பது இயல்பான விஷயம். பொதுவாக புகழுக்கு சொந்தக்காரனாக ஆக வேண்டுமானால் அவனுடைய மிகப்பெரிய உழைப்பு என்பது அதில் இருக்க வேண்டும். அந்த உழைப்பின் மூலமாக அவன் மிகப்பெரிய புகழின் உச்சிக்கு சென்றடைவதை நாம் இந்த உலகத்திலே கண்கூடாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே பிறப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹு தஆலா அவருடைய புகழை இந்த உலகத்திலே தோற்றுவித்து விட்டான். அதனால் அவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த உலகத்திலே புகழடைந்து விட்டார்கள். அவருடைய புகழ் உலகிலே திக்கு திசையெல்லாம் அது பரவிவிட்டது என்பதை பல சமுதாயங்கள் இன்றளவிலும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல்மறையாம் திருமறையில் நான் மேலே ஓதிய ஆயத்தில் சூரத்துல் பக்ராவில் 146வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்ற பொழுது, இது முன்னால் வேதங்கள் கற்றிருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோம், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அறிவதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த அருள்மறையாம் திருமறையிலே அல்லாஹு தஆலா தெளிவாக குறிக்காட்டுகின்றார்.
ஆக அந்தளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் உலகிலே அதிகமாக பரவி இருந்தது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கிய அந்த தௌராத் வேதத்திலும் அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான அந்த சிஃபத்துகளை, அவரிடத்தில் உண்டான அந்த தன்மைகளை அல்லாஹு தாலா தௌராத் வேதத்திலே தெளிவுபடுத்தி கூறி காட்டியிருக்கின்றான். மேலும் அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா அதே அந்த வார்த்தையை யா ஐயுகன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதம் வ முபஷிரம் வ நதீரா, உங்களை சாட்சியாளராகவும் நற்செய்தியாக கூறக்கூடியவர்களாகவும் எச்சரிக்கையாளர்களாகவும் நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா தௌராத் வேதத்திலே கூறியதோடு மட்டுமல்லாமல் மேலும் அவருடைய தன்மையை அல்லாஹு தாலா கூறுகின்றான். வஹிர்ஸன் லில் உம்மியீன் அன்த அப்தி வ ரசூலி சம்மைத்துக்கல் முத்தவக்கலி லைஸ பி ஃபத்லின் வலா கலீலின் வலா சஹாபின் ஃபில் அஸ்வாக் வலா இதுஃபு பி ஸய்யிஅத்தி ஸய்யிஅத்தி லாக்கின் யாஃபு வ யாஃபு வ இன்ன யக்பிலுஹு அல்லாஹு ஹத்தா யுகீம பிஹி மில்லத்தல் அவ்ஜா பிஐ யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ் வ யுஃப்தஹு பிஹா அயுனினா உம்யன் வ ஆதானம் வ சும்மம் வ குலூபன் உல்ஃபா என்ற அந்த வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தினுடைய தௌராத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழ் இருக்குகின்ற அந்த விஷயத்தை நமக்கு புகாரி இமாம் அவர்களும் தப்சீரிலே பல தப்சீர் கிதாபுகளில் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். ஆக இப்படி பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் இந்த உலகத்திலே பரவிவிட்டது அவர்கள் பிறப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுபோன்று இஞ்சில் வேதத்திலே ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த வேதத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தோற்றவாளரை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்பதாக யோவானிலே 14வது அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா அந்த கூறிய அந்த செய்தி பதிவாகி இருக்குகின்றது. மேலும் அது போன்ற இன்னொரு அத்தியாயத்தில் பிதாவிலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவிலிருந்து புறப்படுவருமாகிய சத்திய ஆவியான தோற்றவாளர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்பதாக யோவான் அடுத்த அந்த வசனத்தில் கூறி காட்டப்படுகின்றது. இப்படி பல விஷயங்களை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் அனுப்பப்படுவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தௌராத்திலும் இஞ்சிலிலும் தெளிவாக அல்லாஹு தாலா கூறி காட்டிவிட்டார். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த துவாவினால்தான் நான் கிடைக்கப்பட்டிருக்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த செய்தியையும் அல்லாஹு தாலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டுகின்றான். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஸக்கீஹிம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துவாவை அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்டார்கள். அதனால்தான் அல்லாஹு தாலா அவருடைய சமுதாயத்திலிருந்து என்னை நபியாக அனுப்பினான் என்பதாக ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தருவார்கள் என்பதை 700 வருடங்களுக்கு முன்பாக உள்ள ஒரு யூதரிடத்திலே துப்பா என்ற அந்த மன்னர் கூறினார். துப்பா என்ற மன்னர் 700 வருடங்களுக்கு முன்னால் மதீனாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அந்த மதீனாவிலே உங்களுக்கு இன்னும் ஒரு 700 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு நபி வருவார், அவர் இந்த காலத்திலே அவர்கள் உங்களை சந்திப்பார், அவருடைய பெயர் அஹ்மதாக இருக்கும் என்பதாக அந்த துப்போ மன்னர் அறிவித்த செய்தியை தப்சீர் இப்னு கஸீரிலே பதிவு செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பினுடைய சுப செய்தியை கூட ஒரு யூத அறிஞர் அந்த குறைஷி வம்சத்திற்கு எடுத்துரைத்தார். எப்படி என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவருடைய குடும்பத்தினர்கள் குறைஷ் வம்சத்தினர்கள் வியாபார விஷயமாக ஷாம் தேசத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு யூத பாதிரியாரை சந்திக்குகின்றார்கள். அந்த யூத பாதிரியார் அவர் சொல்கின்றார், இந்த நேரத்தில் உங்களுக்கு நேற்றைய இரவு உங்களுடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்க வேண்டுமே, அந்த குழந்தையினுடைய முதுகிலே நபியினுடைய முத்திரை அடர்த்தியான ரோமங்கள் இருக்கக்கூடிய ஒரு வட்டம் இருக்க வேண்டுமே என்பதாகவெல்லாம் அந்த பாதிரியார் அடையாளங்களை கூறுகின்றார். ஆனால் அந்த குறைஷிகள் இது விஷயமாக எங்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்பதாக அவர்கள் கூறிவிட்டு அவர்கள் மக்கமா நகருக்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள். பின்பு அவருடைய மனைவிமாரிடத்திலே விசாரிக்குகின்ற பொழுது ஹஸ்ரத் அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குழந்தை பிறந்ததாக அவர்கள் அந்த செய்தியை எடுத்துரைக்குகின்றார்கள். அந்த குழந்தையை நான் பார்க்க வேண்டும் என்பதாக அந்த யூதர் கூறுகின்றார். மறுபடியும் அவர்கள் வருகின்றார்கள். அந்த யூத பாதிரியாரை அழைத்து வருகின்றார்கள். அன்னை ஆமினாவிடத்திலே அழைத்து அந்த குழந்தையை தரும்படி அந்த யூத பாதிரியார் கேட்குகின்றார். அந்த குழந்தையை அவரிடத்திலே கொடுக்குகின்றார்கள். அவர் திருப்பி பார்க்குகின்றார். அவருடைய அந்த வேதத்திலே கூறப்பட்டது போன்று முதுவிலே நடுவட்டமாக இருக்குகின்றது. அடர்த்தியான ரோமங்களை அவர்கள் பார்க்குகின்றார்கள். இதை பார்த்து இவர்கள்தான் பின்னால் உங்களுடைய வம்சத்தில் மிகப்பெரிய நபியாக வருவார் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது அவர் மயக்கமுற்று கீழே விழுகின்றார். அவர் மயக்கம் தெளிந்து எழுந்திருக்குகின்ற பொழுது அங்கிருந்தவர்களெல்லாம் கேட்குகின்றார்கள், ஏன் நீங்கள் மயக்கமுற்று விழுந்தீர்கள், என்ன காரணம் என்பதாக கேட்குகின்ற பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எங்களுடைய சமுதாயத்திலே தான் பனி இஸ்ரவேல் சமுதாயத்திலே தான் நபியை அனுப்பி கொண்டிருந்தான். அந்த பதவி உங்களுடைய வம்சத்திற்கு மாறிவிட்டது என்பதை நான் நினைத்து மயக்கமுற்று விழுந்தேன் என்பதாக அந்த பாதிரியார் கூறுகின்றார். இப்படி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அனுப்புவதற்கு முன்பாகவே அவருடைய புகழை இந்த உலகத்திலே பரப்பிவிட்டான் என்பதற்கு பல செய்திகள் நமக்கு ஆதாரமாக ஆகின்றது. மேலும் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் முன் வேதத்திலே அவர்கள் கற்ற ஒரு பாதிரியார் இருந்தார். அவர் பஹீரா என்ற பெயருடையவர். அவரும் அதே வார்த்தையை கூறினார், உங்களுக்கு பின்னால் ஒரு குறைஷி வம்சத்திலே ஒரு நபி தோன்றுவார். அவர் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தலைவராக இருப்பார். ஆனால் அவருடைய சொல்லை எந்த மக்களும் கேட்க மாட்டார்கள். ஒரு சில மக்கள்கள் அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் இந்த உலகத்தில் விட்டு முடிந்ததற்கு பின்னால் அவருடைய அந்த சொல்லை கேட்டு அவருடைய புகழை கேட்டு பல மக்கள்கள் இஸ்லாத்தில் இணைவார்கள் என்பதாக அன்றே அந்த ஷாம் தேசத்தினுடைய பஹீரா என்ற அந்த பாதிரியார் சொன்னதையும் ரஹீக்குல் மக்தூம் என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஸ்ரத் அபூ தாலிப் அவர்கள் ஷாம் தேசத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 12 வயதாக இருக்குகின்றது. அழைத்து செல்கின்ற பொழுது அந்த இடத்தில் அந்த பஹீரா என்ற பாதிரியார் அந்த சிறுவனை சந்திக்குகின்றார்கள். இவர் யார் என்பதாகவெல்லாம் பல விஷயங்களை கேட்குகின்றார். கேட்டவுடனே அவர்களை பற்றி உண்டான அந்த செய்திகள் கூறப்படுகின்றது. அவர் பஹீரா என்ற அந்த பாதிரியார் கூறுகின்றார், இவர் சிறுபிராயத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியவர். இவரை நீங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளுங்கள். பிற்காலத்திலே இவர் மிகப்பெரிய இந்த உலகத்திற்கே இறை தூதராக அல்லாஹு தாலா அனுப்பப் போகின்றான் என்ற அந்த செய்தியை ஹஸ்ரத் அபூ தாலிபிடத்திலே அவர்கள் உரைக்குகின்றார்கள். இது மேலும் நீங்கள் வியாபார விஷயமாக ஷாம் தேசத்தை தாண்டி நீங்கள் மற்ற நாட்டுக்கு சென்று விடாதீர்கள், இவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டு விடலாம் என்பதாக அந்த பஹீரா என்ற பாதிரியார் கூறியவுடனே ஹஸ்ரத் அபூ தாலிப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சில வாலிபர்களோடு சேர்த்து மக்காவிற்கு திருப்பி அனுப்பியதாக வரலாறு நமக்கு குறிக்காட்டுகின்றது. இப்படி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்வோமேயானால் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னால் அவருடைய புகழ் என்பது பல விஷயங்களிலே பரவிவிட்டது. அவர்களை பற்றி உண்டான அந்த செய்திகள் இந்த உம்மத்தினர்களுக்கு பரவலாக அல்லாஹு தாலா
பல வேதங்களின் மூலமாக எடுத்துரைத்து விட்டான். ஆனால் இன்றைய காலத்தில் அவருடைய புகழை பாடக்கூடாது, அவர்களுக்காக பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது என்பதாகவெல்லாம் பல குழப்பங்களை ஏற்படுத்தி மக்களை சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கயவர்கள் இன்றைய காலத்தில் அதிகமாகிவிட்டார்கள். இதற்கு காரணம் என்ன என்று நாம் சிந்திக்குகின்ற பொழுது, சாதாரணமாக நான் பிறந்த நாள் கொண்டாடுவேன், ஆனால் நபிக்கு நீ பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது என்பதாகவெல்லாம் பல காணொளிகளில் பேசிய செய்தியை நம்மால் காண முடிந்தது. மனிதர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடலாம், ஆனால் நபிக்கு கொண்டாடக்கூடாது என்பதாகவெல்லாம் செய்திகளை அவர்கள் திணித்து பல விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே மார்க்க விஷயத்தில் குழப்பி வரக்கூடிய அந்த செய்தியை நம்மால் காண முடிகின்றது. ஏன் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது? தாராளமாக எந்த ஒரு முஸ்லிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளப்பெரிய பிரியம் வைத்திருக்கின்றானோ அந்த ஒவ்வொரு மனிதனும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடத்தான் செய்வார்கள், கொண்டாடியே ஆக வேண்டும் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் வலியுறுத்திக் கொள்கின்றோம். சாதாரணமாக ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டால் அவர் மிகப்பெரிய ஹாஜி என்று அவர்களை பாராட்டி நாம் பொன்னாடை போத்துவதை பார்க்குகின்றோம். ஆனால் இந்த உலகத்திற்கே அகிலத்திற்கே ரஹ்மத்தாக வந்த நபி, இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக வந்த நபி, யார் இல்லை என்றால் இந்த உலகத்தை நான் படைத்திருக்க மாட்டேனே என்று சொன்னானே, அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான நபி, அப்படிப்பட்ட அந்த நபியுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த கயவர்களுக்கு இது போன்ற செய்திகளை அவர்களுடைய மனதில் வைத்திருந்தால் நாம் எப்படி நம்முடைய குழந்தை மீது பாசம் வைத்திருக்கின்றோமோ, நம்முடைய குடும்பத்தின் மீது பாசம் வைத்திருக்கின்றோமோ, இதையெல்லாம் விட ஒரு முஸ்லிமாக ஆக வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய குழந்தையை விட, தன்னுடைய பெற்றோர்களை விட, தன் உலகத்தில் என்னென்ன ஆசையாக இருக்குகின்றதோ அத்தனையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளப்பெரிய பிரியம் வைக்கக்கூடியவன் தான் உண்மையான மூமின் என்பதை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் ஆயத்திலும் சரி ஹதீஸ்களிலும் சரி தெளிவாக கூறி காட்டிய செய்தியை நம்மால் காண முடிகின்றது. அந்த பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த மாதம் தான் இந்த மாதம். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் மாலையை நாம் அதிகமாக ஓத கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்துகளை ஓதுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழும்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவே அழகாக அல் குர்ஆன் ஷரீஃபிலே குறிக்காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு சல்லு அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹும் ஸலவாத் சொல்லுகின்றான், மலாயிகத்துமார்களும் ஸலவாத் சொல்லுகின்றார்கள் என்பதாகவெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அழகாக ஆயத்துகளின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். இப்படி இருக்க நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பிறந்த மாதத்தில் நாம் அவருடைய புகழ் மாலையை அதிகமாக படிக்க வேண்டும். அவருடைய மீது உண்டான அந்த பிரியத்தை, அவருடைய வரலாறை, அவருடைய வாழ்க்கை சரிதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும், நம்முடைய ஊர் மக்களுக்கும் இதோடு மட்டும் விட்டுவிடாமல் மாற்று மதத்தினருக்கும் இதுபோன்ற செய்திகளை எடுத்துச் சொல்லி இஸ்லாத்தினுடைய அந்த தாத்பரியத்தை, இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு புனிதமான மார்க்கம், கண்ணியமான மார்க்கம் என்பதை அவர்களுக்கு தெளிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இதுபோன்ற இந்த செய்திகளை குழப்பக்கூடியவர்கள் குழப்பிக்கொண்டே இருக்கட்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்து கொள்வோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுவோம். அவர்கள் மீது உண்டான அந்த புகழை நாம் எப்போதும் புகழ்வோம் என்ற அந்த செய்தியை இந்த நேரத்தில் முன்வைத்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த அல் குர்ஆன் ஷரீஃபை, அவர்கள் கொண்டு வந்த அந்த செய்தியை சரியாக கடைபிடித்து அவருடைய வாழ்க்கையை போன்று நாமும் வாழ்ந்து இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை மென்மேலும் உயரச் செய்து அவர்களோடு நாம் சுவர்க்கத்திலும் இந்த உலகத்தில் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிப்பதற்கும் சுவர்க்கத்தில் அவர்களோடு இருப்பதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவருக்கும் அருள் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.